السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ரிசாலா குளோபல் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினையை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் எமது இறை தூதர்களில் மிக முக்கியமான ஒரு இறை தூதரான இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்புகளில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதித்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சோதனைகளை அல்லாஹ் மாற்றி மாற்றி சோதித்து கொண்டே இருந்தார். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, இது பிதலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன். இப்ராஹீம், நாம் பல்வேறு சோதனைகளை இப்ராஹீமினுடைய வாழ்வில் நாம் ஏற்படுத்தினோம். எல்லா சோதனைகளிலும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழுமையாக வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆம், இவ்வுலகில் அல்லாஹ் தான் நேசிக்கக்கூடிய நேசர்களை அல்லாஹ் சோதிப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவினுடைய தோழனாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர். அல்லாஹுனுடைய நேசர்களில் முதன்மையானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறார். இதுபோன்று தான் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் நாம் அல்லாஹுவின் மீது உயர்ந்த எண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்வில் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அவனினுடைய பொருளாதாரத்தால், அவனினுடைய உறவுகளால், அவனினுடைய உடல் ஆரோக்கியத்தால், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா யஸாலுல் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் தொடர்ச்சியாக சோதித்து கொண்டே இருப்பான். எதுவரை? அல்லாஹுவை அவன் சந்திக்கக்கூடிய வரை, இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய வரை, மரணம் நமது வாழ்வில் வரக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். ஃபரதிய, யார் அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டாரோ ஃபலஹுர்ரிதா, அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. யார் அந்த சோதனைகளை வெறுத்து கொண்டாரோ, புறக்கணித்தாரோ, அவர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான், புறக்கணிக்கிறான். இவ்வுலகம் என்பதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையினுடைய களமாகத்தான் அமைத்திருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் யாராக இருந்தாலும் இவ்வுலகத்தில் சோதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த சோதனைகளில் நாம் பொறுமை காத்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு மறுமையில் வானவர்கள் கூறுவார்கள், சுவனத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு, சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பத்தார், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களை சோதித்தான், எல்லா சோதனைகளிலும் நீங்கள் பொறுமை காத்தீர்கள். நீங்கள் தங்கக்கூடிய வீடு இப்பொழுது மிகச்சிறந்த வீடு. இந்த வீடுகளுக்குள்ளாக, இந்த சுவனத்திற்குள்ளாக அல்லாஹ்வின் சாந்தியை அடைந்தவர்களாக நுழையுங்கள் என்பதாக வானவர்கள் வரவேற்பார்களா? அதே நேரம் நாம் சோதனையினுடைய நேரம் யாராக இருந்தாலும் சோதிப்பார். பொருளாதாரத்தில் நட்டம் என்பது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படக்கூடியது. நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை விதியாக்கி வைத்திருக்கிறான். எந்த சூழலில், ஏதோ ஒரு சூழலில் மரணம் வரும். அந்த மரணத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இந்த சோதனையினுடைய நேரம் நாம் பொறுமை காத்தால் அல்லாஹ்வுடைய நன்மைகள் நமக்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா இல்லையா? ஒரு அடியான் அவன் நேசிக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய உயிரை வானவர்கள் பிடுங்கி வருவார்களா? பொதுவாக எத்தனையோ குழந்தைகள் மரணிக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களோடு கேட்பானாம், என்னுடைய அடியானினுடைய ஈரக்குலை, சமராத்துல் ஃபுஆத், உள்ளத்தினுடைய ஒரு குலையை, இதயத்தினுடைய ஒரு குலையை நீங்கள் பறித்து வந்திருக்கிறீர்கள். எனது அடியான் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வே, இந்த நேரத்திலும் உன்னை அவன் புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் கூறுவான்,
நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவனுக்காக சுவனத்தில் நான் ஒரு மாளிகையை கெட்டுகிறேன், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த், புகழப்படக்கூடிய வீடு என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். புகழப்படக்கூடிய ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையினுடைய அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவை புகழ்ந்தான். லா தயஸ் மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஃபஇன்னஹு யயஸ் மின் ரஹ்மத்தில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். எந்த ஒரு சோதனையின் பொழுதும் நம்முடைய உள்ளம் திடகாத்திரமாக இருக்க வேண்டும். கண்களில் இருந்து கண்ணீர் வடியலாம், நாவுகள் உள்ளங்கள் எல்லாம் சோகத்தால் இறுக்கமாக இருக்கலாம். நம்முடைய சோகத்தை பிறரிடத்திலே அழுது சோகத்தை வெளிக்காட்டிக் கொள்ளலாம். ஆனால் எங்களினுடைய இதயத்தினுடைய துடிப்பு மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த வாழ்வை வைத்திருப்பான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையையும் நான் இந்த நேரத்தில் முழங்க மாட்டேன், இந்த நேரத்திலும் நான் அல்லாஹுவை புகழ்வேன் என்பதாக நாங்கள் புகழ்ந்தான் அல்லாஹ் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என் அன்பு சகோதரர்களே, இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எந்த சூழலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நிம்மதியை, இந்த உலகத்தில் அமைதியை, இந்த உலகத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை அல்லாஹ் வைக்கக்கூடிய உலகம் அல்ல இந்த உலகம். அமைதியினுடைய உலகம் சுவனம் மட்டும்தான், நிம்மதியினுடைய உலகம் சுவனம் மட்டும்தான். இந்த வாழக்கூடிய உலகத்தில் நிம்மதி சில காலம் இருக்கும், பல காலங்கள் சோகங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சில காலங்கள் இருக்கும், பல காலங்கள் நோய்களால் நம்முடைய உடல்கள் பிடிக்கப்படலாம். நாம் நேசித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு நமக்கு பல காலங்கள் சோகங்களால் நாம் வாட்டப்படலாம். அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசித்தார். அகிலத்தினுடைய அருள் கொடையாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அல்லாஹ் இந்த நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபியே, உனது புகழ்ச்சியை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹுவால் உயர்த்தப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவால் இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களினுடைய தலைவர் சய்யிதுல் முர்சலீன், இவ்வுலகத்தினுடைய இறை தூதர்களினுடைய தலைவர். நாளை சுவனத்திற்குள்ளாக முதன்மையாக நுழையக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹுவின் தூதர் பிறக்குகிறார். பிறக்கும் பொழுது ஒரு அனாதை. ஒரு குழந்தைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பெரிய சோதனை, தன்னை தூக்கி அரவணைத்து வளர்க்கக்கூடிய தகப்பனை இந்த உலகத்தில் இழப்பதுதான் ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய இழப்பு. அல்லாஹுவின் தூதர் பிறக்கும் பொழுதே தகப்பனை இழந்த ஒரு அனாதை. வயிற்றில் இருக்கும் பொழுதே தகப்பன் கபரிலே அடக்கம் செய்யப்படுகிறார். அல்லாஹுவின் தூதருக்கு 6 வயது நிரப்பமாகிறது. ஒரு குழந்தையினுடைய பருவத்தை கடந்து சிறுவன் புரிதலினுடைய பருவத்திற்கு வரக்கூடிய வயது எத்தனை? 6 வயது 7 வயது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயது ஆகிவிட்டால் உங்கள் குழந்தையை தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உலகம் புரிய ஆரம்பிக்கும். குழந்தை என்ற அந்த பருவத்திலிருந்து சிறுவன் சிறுமி என்ற தரத்திற்கு உயரக்கூடிய வயது 6 வயது 7 வயதாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை கண் திறந்து பார்க்கிறார். குழந்தை என்ற பருவத்திலிருந்து கொஞ்சம் சிறுவர் என்ற அந்த பருவத்திற்கு, விவரம் தெரியக்கூடிய பருவத்திற்கு, தாய் என்றால் இவள்தான், தகப்பன் என்றால் இவர்தான், சகோதரன் என்றால் இவன்தான் என்று விவரம் தெரியக்கூடிய அந்த வயதை அடைந்த பொழுது, 6 வயதாக இருந்த பொழுது அல்லாஹுவின் தூதர் தனது தாயை தனது கரத்தால் அடக்கம் செய்தார்கள், மரணித்து விட்டார். 6 வயது குழந்தை, தாயும் இல்லாத குழந்தை, தகப்பனும் இல்லாத குழந்தை, ஒட்டி விளையாடுவதற்கு சகோதர சகோதரிகள் இல்லாத குழந்தை. அல்லாஹுவின் தூதரை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அல்லாஹுவின் தூதரை அரவணைத்து, எனது பேர குழந்தை பிறக்கும் பொழுதே தகப்பனை இழந்து பிறந்தது, பிறந்த 6 வருடத்தில் தாயையும் இழந்து விட்டதே என்ற அந்த சோகத்தில் குழந்தையை பாட்டனார் அரவணைக்கிறார். நபியினுடைய 8 வயதாகிறது. அரவணைத்த அந்த ஒரு பாட்டனாரும் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்.